எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். பாக்கியராஜ் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சிசிடிவி வீடியோ தற்போது வெளியாகி இருக்குது. இந்த சிசிடிவி வீடியோ தற்போது வெளியாகி அனைவரையுமே கண்கலங்க வைத்திருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அவருடைய இறப்புக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வந்திருக்குது. எல்லாத்துக்கும் அதை விட முக்கியமான விஷயம், இதை மட்டும் பண்ணிடவே கூடாது, இதை பண்ணால் அனைவருக்குமே சாவு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்குது. பாக்கியராஜ் அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி நாள் இரவு என்ன பண்ணார், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள போகிறோம். இது மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது நேயர்களே. வாங்க நாம் தெரிந்துக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் இறந்தது நேற்று மிக பெருமளவுக்கு சோகத்தை தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தியிருக்குது. சிறு வயது குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே மிக பெருமளவுக்கு சோகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஃபேஸ்புக்காகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பாக்கியராஜ் அவர்களுடைய செய்தி மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. எல்லாருமே அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 2005 வரைக்கும் பிறந்த அனைத்து குழந்தைகளுமே இன்றைக்கி அவருடைய மரணத்தினால மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. இதிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு மக்கள் கூட மனசில் பதிஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இதில் நேயர்களே, ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, இளையராஜானா இசையமைப்பவர் அப்படின்னு நமக்கு தெரியும். பாரதி ராஜா அப்படின்னா இயக்குனர் இமயம் அப்படின்னு தெரியும். ஆனால் நம்முடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது இசையாகட்டும், இல்லை நடிப்பு ஆகட்டும், இல்லை இயக்குனராகட்டும், எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கினவர் பாக்கியராஜ் அவர்கள் இந்த ஒற்றை மனிதர் தான் அப்படின்னு ரஜினி முதற்கொண்டு எம்ஜிஆர் வரைக்கும் பாராட்டப்பட்ட ஒரு நபர்னா அது பாக்கியராஜ் மட்டும்தான். இந்த ஒரு பெருமை நம்முடைய தமிழ் திரையுலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. இசை, நடிப்பு, இயக்கம், இப்படி அத்தனையிலுமே சிறந்து விளங்கின ஒரே நபர்னா அது பாக்கியராஜ் மட்டும்தான். இந்த பெருமை அவருக்கு மட்டுமே உண்டு. அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இறந்ததற்கான காரணம் ஒன்றே ஒன்று தான். அதாவது அவருடைய மன அழுத்தம் தான். தன்னுடைய ஆசான், தன்னை வளர்த்தினவர், தனக்காக வாழ்க்கையவே கொடுத்தவர் 2 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். என்னதான் ஒரு ஆணா அவர் இது வெளியே காட்டிக்கலினாலும் அந்த வலியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அந்த ஒரே வலியால் தான் இறந்து போயிருக்காரு. அதோட அந்த வலியை இன்னும் அதிகப்படுத்தின இன்னொரு விஷயம் மாமிசமும் மதுவும் தான். இப்படி இருக்கும்போது நேயர்களே, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சரியாக இறக்கிறதுக்கு அன்று இரவு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு முழுக்கவே தூங்காமல் இருந்திருக்காரு. தனக்கு இதய வலிக்குது அப்படின்னு நைட்டு 2 மணிக்கு தான் தன்னுடைய மகன்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. இப்போ தான் வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் சர்ச் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதன் பிறகு தான் தெரிய வந்திருக்கு, அவர் 2 மணி வரைக்கும் தூங்காமல் வீட்டுடைய பால்கனியில் வாக்கிங் போயிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்குது. இது குறித்து இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வீட்டில் வேலை பண்ணுறவங்க ஏற்கனவே நெஞ்சு கொஞ்சம் பதப்படப்பாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு அப்படி சொல்லியிருக்கிறாராம். நைட்டு ஆனால் 2 மணி வரைக்கும் அவர் தூங்காமல் பால்கனியில் நடந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு அந்த இதய வலியினால். இதை யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்காரு. ஒரு வேளை ஒரு ஈவினிங் 4-5 மணிக்கு இப்படி இதயம் ரொம்பவே வலிக்குதுன்னு தன்னுடைய மகன்கிட்டையோ இல்லை தன்னுடைய மனைவி கிட்டேயோ சொல்லியிருந்து மருத்துவமனை போயிருந்தால் அவர் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த இதய வலியை யார்கிட்டையுமே சொல்லாமல் இரவும் தூங்காமல் 2 மணி வரைக்கும் பொறுத்திருந்து அதன் பிறகு மருத்துவமனைக்கு போன அந்த லேட் தான் அவருடைய இறப்புக்கு காரணம்னு சொல்லப்படுது. நேயர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கிடக்கிற தெரிவிங்க. பாக்கியராஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.